அளவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு புட்டு எப்படி செய்வதுன்னு செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு உலக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தமான எள்ளு, கல் ஒரு கல் இல்லாமல் கல் நீக்கிட்டு நல்லா செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கல் இருந்தாலும் அது நல்லா நம்ம சாப்பிடும்போது பல்ல கடிவிடும். கல் இல்லாமல் நல்லா கல்லை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது தோட்டத்தில் விளைஞ்ச எள்ளு. அதுக்கு சேர்க்கறதுக்கு கருப்பட்டி உடச்சி வச்சுருக்கேன். சுத்தமான கருப்பட்டி, பனங்கருப்பட்டி செஞ்சு வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுவேன். கருப்பட்டி எடுத்துருக்கேன். அதுக்கு எடுத்து இதை எள்ளு அரைக்கிறதுக்கு மிக்ஸார் எடுத்துருக்கேன். இதை 2 தடவை அரைப்போம். ஒரு உலக்க 2 தடவை போட்டு இப்படி மிக்ஸி பாத்திரத்தில் தட்டி வச்சுட்டு அதுக்கடுத்து இன்னும் மீதி இருக்கிறதையும் போட்டு அரைச்சி கருப்பட்டியும் போட்டு ரெண்டு தடவை அரைச்சிக்கணும். கருப்பட்டி அரைக்கணும். ஒரு சின்ன கரண்டி எள்ளு இந்த கருப்பட்டி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இதை நல்லா எடுத்து ஒன்றா கலந்து இப்படி எள்ளு புட்டு இப்படி பிடிச்சி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்றைக்கான பார்க்கேன், டேஸ்ட்டு பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. ஒல்லியாக இருக்கவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பொம்பளை பிள்ளையா வீட்டில் வயசுக்கு அந்த பிள்ளைய மட்டும் இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எலும்புக்கு வலு சேர்க்கும். எள்ளும் கருப்பட்டியும் ரெண்டும் இயற்கை பொருள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள்.